தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக முன்னாள் அமைச்சர் மீண்டும் அரசியலுக்கு வருகின்றார். திமுக முன்னாள் அமைச்சர் மீண்டும் அரசியலுக்கு வருகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் திமுக படுதோல்வி அடைந்தது. தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலினே தோற்றுப்போனார். 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்ற திமுக 59 தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றது. திமுக கூட்டணி படுதோல்வி அடைந்தது. 15 அமைச்சர்கள் தோற்றுப்போனார்கள். இதில் ஒருவர் மதுரை மத்திய தொகுதியில் தோல்வியடைந்த பி.டி.ஆர். பழனிவேல் தியாகராஜன். இவர் நிதியமைச்சராக இருந்தார். பின்பு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக மாற்றப்பட்டார். இவர் பேசிய ஆடியோ லீக் ஆனதால் துறை மாற்றப்பட்டார். திமுகவில் டம்மியாக வைக்கப்பட்டிருந்தார். தேர்தல் தோல்விக்கு பிறகு தான் அரசியலிலிருந்து விலகுவதாக அறிவித்திருந்தார். கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவில்லை, தொண்டர்களை சந்திக்கவில்லை. தற்பொழுது மீண்டும் அரசியலுக்கு வருகிறார் பி.டி.ஆர். பழனிவேல் தியாகராஜன். இதற்கு காரணம், பி.டி.ஆர். பழனிவேல் தியாகராஜனை தோற்கடிக்க மதுரை மாவட்ட செயலாளர் தளபதி தனது ஆதரவாளர்களை களமிறக்கினார். மதுரையில் தளபதிக்கும் பி.டி.ஆருக்கும் 7ஆம் பொருத்தமாக இருந்தது. இந்த சூழ்நிலையில் பி.டி.ஆரும் தோற்றுப்போனார், தளபதியும் தோற்றுப்போனார். தளபதி திமுக மாவட்ட செயலாளராக இருந்தார். தற்பொழுது 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மாவட்ட செயலாளர் பதவியில் இருக்கக்கூடாது என்று திமுக உத்தரவிட்டதால் தளபதி மாவட்ட செயலாளர் பதவியை இழக்கிறார். ஆக சற்று நிம்மதி ஏற்பட்டுள்ளது பி.டி.ஆர். பழனிவேல் தியாகராஜனுக்கு. மீண்டும் அரசியலில் களமிறங்கியுள்ளார். கட்சி நிகழ்ச்சிகளில் தற்போது அவரை காண முடிகிறது. வீட்டில் தொண்டர்களை சந்திக்கிறார். தற்பொழுது தளபதி அவர்களிடமிருந்து பறிக்கப்படுகிற அந்த மாவட்ட செயலாளர் பதவியை பி.டி.ஆர். தியாகராஜனுக்கு வழங்குமாறு அவருடைய ஆதரவாளர்கள் காய் நகர்த்தி வருகிறார்கள். பி.டி.ஆர். தியாகராஜன் மதுரை மாநகர மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. அரசியலில் மீண்டும் களமிறங்குகிறார் பி.டி.ஆர். தியாகராஜன். பி.டி.ஆர். பழனிவேல்ராஜன் அவர்களுடைய மகன்தான் இந்த பி.டி.ஆர். பழனிவேல் தியாகராஜன் என்பது குறிப்பிடத்தக்கது. 3 மாத காலம் தேர்தல் தோல்விக்கு பிறகு அரசியலில் இருந்து விலகியிருந்த பி.டி.ஆர். பழனிவேல் தியாகராஜன் மீண்டும் அரசியலுக்கு வருகிறார். திமுகவின் மாவட்ட செயலாளர் ஆகின்றார்.